கேரக்டர் அதை நீங்களே சொல்றீங்களா? பழையபடி தான். ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றக்காக எப்போ போல நானே சாங்கு இந்த லிரிக்ஸு அது போக இந்த லிரிக்ஸ்லேயும் நானே எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டியது இந்த லிரிக்ஸ்லாம் முடிஞ்சு மீதி இருக்க பீட் மார்க்கு பதிலாக இதுலேயே நீங்கள் இமேஜஸ்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதில் இமேஜோடு சேர்த்து தான் அந்த எஃபெக்ட் எல்லாமே கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவில் எதுவுமே சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை. இந்த பீட் மார்க்கில் இந்த முன்னாடி இருக்க லிரிக்ஸ் இருக்குது பதிலாக இந்த லிரிக்ஸ் எல்லாத்துலேயும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபாண்ட் மட்டும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் இதை இப்போ இந்த லிரிக்ஸ் எல்லாத்துலேயும் எப்படி இப்போ ஃபஸ்ட்டு ஃபாண்டை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சொல்லித்தர போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட் எடுத்துனே டெக்ஸ்ட் இருக்கா. ஸோ இதில் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ண கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோம் மேலே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் எடுத்துனே ஃபாண்டு சைஸு கலர்லாம் இருக்கும். ஸோ இதில் இந்த ஃபாண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஆரோ மார்க் இருக்கா. ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணிட்டு இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபாண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணினா நமக்கு இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்க ஃபாண்ட் எல்லாமே வரும். ஸோ இதில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கா. ஜஸ்ட் அந்த 3 டாட் டச் பண்ணினா இதில் கீழே பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபாண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை மட்டும் கொடுத்தாலே போதும் உங்களுக்கு உங்களோட ஃபாண்ட் இருக்க ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கதா நான் கொடுத்துருக்க அந்த ஃபாண்டை நீங்கள் எங்கே வச்சிருக்கீங்களோ ஸோ அந்த ஃபாண்ட் மேலே ஜஸ்ட் ஒன் டைம் டச் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஆட் ஆயிடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இந்த மேலே இருக்க சர்ச் பால போய் அந்த ஃபாண்டோட நேமை நீங்கள் டைப் பண்ணாலே போதும். இந்த அமெரிக்கன் கேப்டன்ற தான் அந்த ஃபாண்டோட நேமு. ஸோ அதை நீங்கள் இந்த மேலே சர்ச் பால சர்ச் பண்ணி அது மேலே ஜஸ்ட் ஒரே ஒரு டச் பண்ணாலே போதும் ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து இருக்க எல்லா இதுலையுமே ஃபஸ்ட்டு ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஃபாண்டை தான் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ மட்டும் இல்லை, இனி நான் போடுற வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஃபாண்ட் எல்லாத்தையுமே ஒன்று கொடுக்க போகிறேன். ஸோ நான் போடுற வீடியோவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் நம்ம எஃபெக்ட் எல்லாமே கரெக்டாக வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபாண்டு எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் இனி மீத இருக்குது இந்த பீட் மார்க்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த மீத இருக்க ஒரு 4 பீட் மார்க் இருக்கா. இந்த 4 பீட் மார்க்லேயும் நீங்கள் எந்த விதமான இமேஜஸ் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேகஃபைட் ப்ரீஸ் இருக்கு பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இமேஜ் அதுலேயும் நானே எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கடுத்து மேலே ஒரு லேயரு எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் இதை ரெண்டையும் காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ இதை ஃபஸ்ட்டு அந்த 2 லேயருமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இதில் 4வது இருக்க அந்த காப்பி 2 லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் இந்த லிரிக்ஸ் எல்லாம் முடிஞ்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லிரிக்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகுதுல இந்த இடத்துல இந்த 5.14 செகண்ட். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணமோ அதே மாதிரியே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிவிட்டு இதில் கீழே இருக்க இந்த பேஸ்ட் 2 லேயர் அப்படின்ற மட்டும் ஜஸ்ட் டச் பண்ணாலே போதும் ரொம்ப ஈஸியாக வந்து இதில் ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து அந்த பீட் மார்க் ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு அதே மாதிரி அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு ஸோ அதே மாதிரி அடுத்த இடத்துல இதை வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த பீட் மார்க் வந்து கரெக்டாக நான் பேஸ்ட் பண்ணுற அளவுக்கு தான் கொடுத்துருப்பேன். ஸோ அடுத்த பீட் மார்க் போயிட்டு அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி அதே மாதிரி கீழே இருக்க பேஸ்ட் 2 லேயர் அப்படின்ற கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரியே மீதி இருக்க அந்த ஒரு இதுலேயும் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்களா இதிலிருந்து நம்ம எப்படி இமேஜஸ் எல்லாம் உங்களோட இமேஜாக மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதில் 2 லேயர் இருக்கா. ஸோ அதில் அந்த கீழே இருக்க லேயர் மட்டும் தான் இமேஜ். ஸோ ஜஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண இந்த இடத்துல டெக்ஸ்ட் மாதிரி வருதா இந்த டெக்ஸ்ட் மேலே டச் பண்ணுங்கள். டச் பண்ணது உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாகவே சேஞ்ச் ஆயிடும். ஸோ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து மூவ் பண்ணி 2வது இருக்குது. ஸோ அதிலே அந்த இமேஜை மட்டும் டச் பண்ணி அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில் ஸோ அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற அடுத்த இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாகவே இதில் இமேஜஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரியே மீதி இருக்க 2லேயுமே இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை வச்சு நீங்களே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.